ஒரு நாட்டினுடைய ஆட்சி கல்வீழ்ப்பு நடைபெறுகின்ற பொழுது அந்த நாடு சூறையாடப்படுவது இயற்கைதான். ஆம், தப்பிச் செல்லுகின்ற அதிபர் நாட்டின் கஜானாவை சூறையாடி தன்னுடன் கொண்டு செல்வார். இது ஈரானிலும் நடந்தது. ஈரானிலிருந்து தப்பிச் சென்ற அமெரிக்கா தப்பிச் சென்ற ஷா தன்னுடன் பல 100 கோடி தங்கத்தை கொண்டு சென்றார். அதே வழியில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக சிரியாவை தன்னுடைய குடும்ப பிடியில் வைத்திருந்த அதிபர் பஷீர் அல் ஆசாத் அல் ஜுலானி அவர்களால் மக்களின் துணையோடு தோற்கடிக்கப்பட்டு விரட்டப்பட்டிருக்கிறார். அநேகமாக 7ஆம் தேதி இரவு அல்லது 8ஆம் தேதி விடியற்காலையில் அவர் தப்பிச் சென்றிருக்கலாம் என்று உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. தனி விமானத்தில் அவர் தப்பிச் சென்றாலும் அதற்கு 2 நாட்கள் முன்பாகவே பஷீர் அல் ஆசாத் தன்னுடைய மனைவியையும் குழந்தைகளையும் இன்னும் உறவினர்களையும் ரஷ்யாவிற்கும் துபாய்க்கும் பிரித்து அனுப்பிவிட்டார். ரஷ்யா ஒரு பாதுகாப்பான தேசம். அதே சமயம் சிரியாவினுடைய தங்க கையிருப்பு சுமார் 100 டன்களுக்கு குறையாத தங்க கையிருப்பையும் மதிப்பிடற்கரிய வைர வைடூரியங்களையும் பல டிரில்லியன் டாலர்கள், அமெரிக்க டாலர்கள் மற்றும் ஐரோப்பிய செலாவணிகளையும் அவர் கொண்டு சென்று விட்டார். அநேகமாக துபாய்க்குத்தான் அவை கொண்டு சென்றிருக்க முடியும் என்று உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிரியாவினுடைய தங்க கையிருப்பு என்பது மத்திய வங்கியின் அறிக்கையின்படி 2024ஆம் ஆண்டு 26.5 டன்கள். இது மத்திய வங்கியிடம் உள்ளது, அதை எடுக்க முடியாது. அதே சமயம் அரசினுடைய கஜானா அதிபரின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆகவே அவர் தன்னிஷ்டத்திற்கு சிரியாவின் சொத்துக்கள் முழுவதையும் சூறையாடி சென்றிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படித்தான் நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது பற்றிய உண்மை இன்னும் 2 நாட்களில் வரும். அதே சமயம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ள அலி ஜுலானி போராளி குழு எப்படி இஸ்ரேலோடு போரை தொடருமா? கோலன் குன்றுகளை மக்களுக்கு வாக்குறுதி அளித்தபடி கோலன் குன்றுகளை கைப்பற்றுவார்களா அல்லது சமாதானமாக போவார்களா? அப்படி போனால் மீண்டும் ஒரு அலி ஜுலானி தோன்றுவார் என்பது தவிர்க்க முடியாதது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பேச்சுரிமை சேனலுடன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.